ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அமெரிக்க அதிபர் தங்களை ஒரு கொள்ளைக்காரன் என்று சொல்லியிருக்கிறார். இதை விட ஒரு கேவலமான இழிவான நிலை உலகத்தில் இல்லை. நாங்கள் ஒரு கொள்ளைக்காரன், அது எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்கா கொள்ளைக்காரர்கள் தான். ஆனா அமெரிக்க அதிபர் அதை உறுதி செய்யறாரு. உலகத்துல இவ்வளவு ஒரு கேவலமா அமெரிக்காவை அசிங்கப்படுத்திய ஒரு தலைவன் யாரும் இருக்க முடியாது. என்ன அது மாதிரி சொன்னார் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ஈரானுடைய செய்திகளை தொடர்ந்து பேசும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்க மத்திய தரைக்கடல் ஹெர்மூஸ்ல கப்பல்ல இருந்து சரக்கை எல்லாம் கைப்பற்றினோம். அதாவது அடுத்தவர்களுடைய எண்ணெய்களை நாங்கள் கைப்பற்றினோம். இது ரொம்ப லாபகரமான ஒரு தொழில். நாங்கள் கடற்கொள்ளையர்களை போன்றவர்கள். இதை விட ஒரு அசிங்கமும் கேவலமும் இருக்கா? உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திற்காக முக்கிய பாதையாக திகழும் ஹெர்மூஸ் ஜலசந்தியில தான் அமெரிக்கா தனது இராணுவ இருப்பை அதிகரித்து வருவது மட்டுமல்ல, இந்த கொள்ளையை நாங்கள் நடத்தினோம், எண்ணெயை பறித்தோம் என்று அவர்கள் கூறுவது, அவர்கள் தங்களின் கைகளால் தங்களுக்கு நாசத்தை விரித்துக் கொண்டார்கள். எல்லா கதைக்கும் ஒரு எல்லை மீறி போகிறது ஆபத்தான போக்குதான். கடந்த பிப்ரவரி 28 போரை தொடங்கினாங்க. இஸ்ரேலும் அமெரிக்கா படைகளும் இணைந்துதான் ஈரான் மீது தாக்குதலை நடத்தினாங்க. தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த காரணமும் இல்லை, அணு ஆயுதங்களை பறிக்கணும். இந்த பதில் தாக்குதல் நிலையில் மத்திய கிழக்கு பகுதிகளில் இருந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை பத்தி உங்களுக்கு தெரியும். யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகளுடைய பொருளாதார தளங்கள் மீதும் ஈரானுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது மட்டுமின்றி, ஈரான் ஹெர்மூஸ் நீரிணையை ஜலசந்தியை முடக்கியதால் இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ கச்சா எண்ணெய் விநியோகம், கேஸ் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு தூது போகின்ற பாகிஸ்தான் முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி. இப்ப ஈரான் இடையான போரில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவிய நிலையில் பாகிஸ்தான் மற்றபடி இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்கா முன்னால் இன்டெஃபினெட்லி சீஸ்ஃபயர், இதற்கு இடையில இப்ப இந்த போர் எப்போது நடக்கும்? இந்த நிலையில் 500க்கு மேற்பட்ட பயங்கர ஆயுதங்களை, அதாவது சொன்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், 500க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை தயார் செய்து வைத்து அமெரிக்கா பிளாக் ஹேட் போட்டிருக்கக்கூடிய எல்லா கப்பல்களையும் நாசம் செய்வதற்கு தெளிவாக முடிவு எடுத்திருப்பதாக யாரு? ஈரான். அங்கிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஏன்னா இப்ப அமெரிக்கா, நான் நேற்று பேசிய செய்தியில் என்ன சொன்னேன், 6500 டன் அனுப்பியிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. லேசர் ஆயுதங்களை யுஏஇக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது யுஏஇ முழுமையாக, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் முழுமையாக இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு வான் பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போது ஈரான் 500க்கும் மேற்பட்ட பயங்கர தடுப்புக்கு முடியாத அளவிற்கான ஏவுகணைகளை தயார் செய்து வைத்திருப்பதாகவும், இந்த ஏவுகணைகளை வீசி ஜலசந்தியில் நிலை கொண்டிருக்கும் அமெரிக்காவினுடைய கப்பல்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கும் அவர்கள் முடிவு செய்திருக்கிற செய்தியும் கூட உலகத்தை தற்போது உலுக்கியிருக்கிறது. ஏன்னா ஈரானை பொறுத்தவரை வாழ்வா சாவா என்ற பிரச்சனை. ஈரான் சொல்கிறது ஜலசந்தி எங்களுடைய உயிர். அதே போன்று உலகத்துல நீங்க குண்டை வச்சிருக்கீங்க, உனது ஆதரவு நாடான இஸ்ரேல் குண்டை வைத்திருக்கிறது, அணுகுண்டை. நாங்க அணுகுண்டு வைக்கவில்லை. அணுகுண்டு செய்வதற்கு பயன்பட்டாலும் நாங்கள் நல்ல பணிகளுக்காக செய்ய போகிறோம். எங்களை பாதுகாக்கிறதுக்கு பலிஸ்டிக்ஸை வைத்திருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் எப்படி விடுவோம் என்பதை அவர்கள் தெளிவாக 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 அறிவிச்சிட்டாங்க. இப்போ போர் எந்த நேரமும் தொடங்கலாம்.
அது ஏற்கனவே நேற்று சொன்ன செய்தியோடு தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கிடையே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரானில் வீசி வெடிக்காமல் இருக்கும் வெடிகுண்டுகள் மற்றும் ஆயுதங்களை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நகலெடுக்கும் பணியில் ஈரான் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கிறது. சைனா, ரஷ்யா எல்லாருமே உதவுவாங்க. ஈரானுடைய ஆங்கில அரசு தொலைக்காட்சியான பிரஸ் டிவி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் ஈரானுடைய ஹெர்முஸ்கான் மாகாணத்தில் வெடிக்காத 15க்கு மேற்பட்ட, எத்தனைக்கு 15க்கு மேற்பட்ட கனரக அமெரிக்கா ஏவுகணைகளை IRGC இஸ்லாமிக் புரட்சிகர காவல் படை வெற்றிகரமாக செயலிழக்க செய்துள்ளதாகவும் இந்த ஆயுதங்களின் தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு அதனை மீண்டும் உருவாக்குவதற்கான ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதாவது ஆயுதங்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பிரிவுகளில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட ஈரானிலிருந்து அமெரிக்காவுக்கு கசப்பான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய ஆங்கில தொலைக்காட்சி தான், பிரஸ் டிவி தான் இந்த ஹெர்முஸ்கான் மாகாணத்தில் வெடிக்காத இவற்றையெல்லாம் நாங்கள் கைப்பிடித்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் முறையிலே வேலை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே பங்கர் பஸ்டர் குண்டு ஒன்று வெடிக்காமல் இருப்பதையும் கூட அமெரிக்கா இப்பொழுது கடுமையான ஷாக், அது ஈரானுடைய கையில கிடைச்சிட்டு, அதையும் அவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக எல்லா நடவடிக்கையிலும் தாராளமான உதவிகளை செய்வதற்கு மற்ற நாடுகள் எல்லாம் உதவி செய்துதான் வருகிறது. இதற்கிடையில் ஈரான் அமெரிக்காவின் இந்த ஆயுதங்களை ஒருவேளை ரிவர்ஸ் இன்ஜினியரிங்களின் மூலம் உருவாக்கினால் அது எதிர்காலத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சர்வதேச நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கதை முடிஞ்சுதா? எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் சூழ்ச்சியாளர்களுக்கு மேல ஒரு சூழ்ச்சி, பல லட்ச கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்களை செலவு பண்ணி அமெரிக்கா செய்திருக்கிற தொழில்நுட்பம் எப்படியா இவர்கள் கையிலே கிடைக்குது? அவருக்கு ஆய்வுக்கு பல வருஷம், பல கோடிக்கணக்கான பில்லியன், லட்சக்கணக்கான பில்லியன் டாலர்களை செயல்பட்டு அமெரிக்க ஆய்வாளர்கள் செய்ததை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலம் இவர்களுக்கு டக்குன்னு கீழே விழுந்திருந்து வெடிக்காம போது அதை எடுத்து செஞ்சிடறாங்க. அவர்களுக்கு சப்போர்ட்டுக்கா ரஷ்யா இருக்கு, அவர்களுக்கு சப்போர்ட்டுக்கு சீனா இருக்கிறார்கள். இப்போ இந்த செய்தியில புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிடம் இருந்து வந்த ஒப்பந்தத்தின் மைய கருத்து குறித்து எனக்கு விளக்கமளிக்கப்பட்டது, நான் முழுமையாக அதை பார்க்கவில்லை என்று கூறினார். மேலும் ஈரான் என்ன நடவடிக்கையை பொறுத்து இராணுவ நடவடிக்கை மீண்டும் தொடங்கப்படலாம். அமெரிக்க அதிபரை பற்றி பேச வந்து யாருமே நம்புறதில்லை. அவர்கள் ஏதேனும் தவறாக நடந்து கொண்டால் அல்லது மோசமான செயலில் நடந்துகிட்டா இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது என்றும் என்ன நடக்க போகிறது என்று பார்ப்போம் அப்படின்னு அவரே சொல்லிட்டு, ஈரான் உடனான விவகாரங்களில் அமெரிக்கா மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவர்தான் அவரே எல்லாம் சொல்றார். இதனால ஈரான் நிலை குலைந்து போய்விட்டது என அந்த நாடு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறது என்று கூறினார். இதே முதல்ல பொய். நிலை குலைந்து போனா நீ உள்ள போய் நாட்டை பிடிச்சிருக்கணுமே, நீ புள்ளே போகலையே. அமெரிக்காவுடைய கப்பல்கள் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் அங்கிருந்து திரும்பில போகுது. ஹர்மூஸ் ஜலசந்தியில கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதற்கும் அமெரிக்காவின் தடையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தெஹ்ரான் முன்மொழிந்துள்ளதாக ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்த நேற்று செய்தியில. தனது அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு ஒத்தி வைப்பதாகவும் கூட ஈரான் தற்போது அறிவித்திருக்கிறது. ஈரானை நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒரு லேசுப்பட்ட கை கிடையாதுங்க. அவர்கள் பார்ப்பதற்குத்தான் அப்படி இருப்பதை போல் தெரிந்தாலும் ஈரானை பொறுத்தவரை போர் என்று விட்டால் அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டி வந்ததே உங்களுக்கு தெரியும். ஈரான் அனுப்பக்கூடிய இந்த ஏவுகணைகள் விலைகள் சில லட்சம் தான். ஆனால் அதை இடைமறிக்கும் அமெரிக்கர்களினுடைய ஆயுதங்களுடைய மதிப்பு பல கோடி பில்லியன். அமெரிக்காவுடைய ஆயுத உற்பத்தி அவ்வளவு வேகமானது கிடையாது. முழு சோம்பேறி. அவர்கள் அதிகமாக உற்பத்தி செய்யவும் முடியாது. வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆயுதங்களை தான் அமெரிக்கா உற்பத்தி செய்யும். அது கூட இப்போது அமெரிக்காவுடைய ஆர்சனல்ல எல்லா ஆயுதங்களும் காலியாகிவிட்டது.
இப்போ அவர்கள் நிதியை ரெடி செய்து ஆயுத உற்பத்தி இறங்கியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் $8.6 பில்லியன், இந்தியாவினுடைய மதிப்புக்கு 81,623 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுத விற்பனைக்கு ஒப்புதல் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஃபோர்டு கம்பெனி, எம்ஜிஎம் இப்படி பல கம்பெனிகளுக்கெல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஆய்வுக்குழுவின் ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் ஆர்டினன்ஸ் அவசர கால அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது பிரசிடென்ட்டுக்கு இருக்கும். அமெரிக்காவை பொறுத்தவரை தற்போதைய சூழல் ரொம்பவே மோசமா இருக்குங்க. இதனால உடனடியாக இந்த விற்பனை அவசியம் என்றும், இதற்காக நாடாளுமன்றத்தில் அனுமதி கேட்பதற்கு நேரம் இல்லை என்றும், ஆர்டினன்ஸ் என்று சொல்லக்கூடிய அவசர கால சட்டம், லா ஆஃப் ஆர்டினன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூட அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இதற்கு விளக்கம் கொடுத்துட்டார். சரிங்க, இந்த ஆயுதங்களை யாருக்கு விற்கப்படுகிறது கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க, கத்தருக்கு அனுப்புறாங்க, குவைத் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லாருமே அமெரிக்காவினுடைய ஆட்கள், அடிமைகள் என்று கூட சொல்கிறார்கள். அவர்களுடைய எதிர் விமர்சனம், இந்த நாடுகளுக்கு ஆயுதம் எல்லாம் தேவையில்லை, இந்த நாடுகள் அமைதியாகத்தான் இருந்தது. அமெரிக்கா ஈரானை உசுப்பி இஸ்ரேலை காப்பதற்காக நடந்த இந்த தாக்குதல்களில் இவர்கள் அனைவரும் சிக்கப்பட்டு கொண்டார்கள். உங்கள் பாதுகாப்புக்கு ஆயுதங்களை வாங்கி கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லும் போதெல்லாம் அமெரிக்கா பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை மாட்டும் கதையாகத்தான் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது இருக்கிறது. இப்ப என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் இப்ப விற்பனை செய்யப்பட்டுள்ளது நாம் இதை பார்க்கிறோம். கத்தருக்கு $4.1 பில்லியன் மதிப்பில், அதாவது 38,059 கோடியில பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு, 9,418 கோடி மதிப்பில் நவீன துல்லியமான தாக்குதல் ஆயுதங்கள், குவைத்துக்கு 23,727 கோடி மதிப்பிலான கன்வர்ஜென்ஸ் ஒருங்கிணைப்பு செய்யப்பட்ட கட்டளை அமைப்பு, இஸ்ரேலுக்கு 9,418 கோடி மதிப்பில் துல்லியமான தாக்குதல் ஆயுதங்கள், UAE அரபு அமீரகத்திற்கு 1,400 கோடி தாக்குதல் ஆயுதங்கள். இந்த மாதிரி பல ஆயுதங்களை லட்சம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்கா விற்பனை செய்து மனித உரிமை ஆர்வலர்களிடம் கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. காசா மீது கொஞ்சம் கூட ஈவு இறக்காமல் தாக்குதல் நடத்திய இந்த இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா வழங்குவது உலக அளவிலே பெரும் கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதுக்கிடையில அமெரிக்க அதிபருக்கு நோபல் பரிசு கொடுக்கணுமா, இது பெரிய கேவலம் அப்படின்னு பலரும் கேலி கிண்டல் செய்கிற அவமானகரத்தை அமெரிக்கா பெற்று வருகிறது. தற்போது கிடைத்திருக்கும் மற்றொரு செய்தியில், ரஷ்யா பயன்படுத்திய டால்பின் மீன்களின் மூலம் அதை ஏராளமாக 2000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 25 வருஷம் வாழக்கூடிய அந்த டால்பின் தற்கொலைதாரிகளாக மாறி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி அடிப்படையில் அவர்கள் பயங்கர தாக்குதலை அமெரிக்க கப்பல்களின் மூலம் அண்டர் கிரவுண்ட் கீழே சென்று கடலின் அடிப்பாதையில் சென்று தாக்கலாம். ஆனால் அமெரிக்கா அதை கண்டுபிடிப்பதற்கு அமெரிக்காவிடத்திலே நவீன யுக்தி பல வகைகளிலும் இருக்கிறது. இப்போ ஈரானுக்கு உதவி செய்யும் ரஷ்யா அதை தடுப்பதற்கு பல வகையிலும் அவர்களுக்கு ஆயுதங்களையும் கொடுப்பார்கள், தந்திரோபாய புத்தியையும் ஞானத்தையும் கொடுக்க போகிறார்கள். ஆக இப்ப பாருங்க, நிலைமை ரொம்ப மோசங்க. படுமோசமான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நிலைமை இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு ரஷ்யா கடுமையான எச்சரிக்கையை கிரெம்லின் மாளிகை விடுத்திருக்கிறது. முஜிதபா காமெனி உயிரோடு இருக்கிறார். ஆக இன்றைக்கு உள்ள போர் மீண்டும் பயங்கரமாக வெடிக்கப் போகிறது என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. அடுத்தடுத்த செய்திகளோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.